இந்த தெருவுல மிருகங்களுடைய தொல்லை ஜாஸ்தியா போச்சு. அப்படியோ உருவம் சின்னதா இருந்தாலும் கடிச்சதுன்னா 24 ஊசி போடுவாங்களே, யார் தாங்கிறது? நான் தான் கல்யாண புரோக்கர் தனிகாஜலம் வந்திருக்கேன். அதான் தெரியுமே, வாங்க உட்காருங்க. உட்காரலாமா? ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் லூஸா இருந்தது, டைட் பண்ணிட்டேன். ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். தைரியமா உட்காருங்க. தைரியமா உட்காரலாமா? தெருவுல நாய் பயம், இங்க நாற்காலி பயம். அந்த பயமெல்லாம் வேண்டாம். பயப்பட வேண்டியது இல்லையா? நல்லா வந்திருக்கீங்க. அதாவது இன்னைக்கு காலையில எந்திரிச்ச உடனே யார பாக்குறதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். உங்க ஞாபகம் வந்துச்சு, நேரம் இங்க வந்தேன். நான் ஒண்ணும் உங்களோட கடன்லாம் வாங்கலையே. ஐயா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க 5 பொண்ணை பெற்ற சம்சாரி. என்ன மாதிரி கல்யாண புரோக்கருக்கு பொழப்பு கொடுக்கறதே நீங்க தானே. போற போக்க பார்த்தா நான் 5 பொண்ணை பெற்றது உன்ன மாதிரி ஆளுக்கு பொழப்பு கொடுக்கத்தான் சொல்ல போல் இருக்கு. அப்படியும் சொல்லலாம். யோ, நீ சிவகாசிக்கே பட்டாசு வைக்கிறனாச்சே. நீங்க ஸ்கூல் வாத்தியார், உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? ரிட்டையர்டு ஸ்கூல் வாத்தியாரியா? சரி, ரிட்டையர்ட் ஸ்கூல் வாத்தியார். அது போட்டோம். உங்க மூத்த பொண்ணு சூரியலட்சுமி வந்ததா கேள்விப்பட்டேன். ஆமா, அவ நேத்திக்கே வந்துட்டா. மாப்பிள்ளை இன்னைக்கு வரேன்னாரு. அவருக்காகத்தான் காத்துட்டு இருக்கேன். அது சரி, அவளுக்கு நான் பார்த்த மாப்பிள்ளை எப்படி? தங்கமானவர் இல்ல? தங்கமான மாப்பிள்ளதான். வரதட்சணையே வேண்டான்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டாரு. அந்த மாதிரியே எல்லா பொண்ணுங்களுக்கு அமைஞ்சா நல்லா இருக்கும். அதுக்காகத்தான் ஒரு நல்ல செய்தியோட நான் வந்திருக்கேன். உங்க மூத்த பொண்ணுக்கு அமைஞ்ச மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளை வரான். நீங்க நல்லதுதான் சார். ஆனா எவ்வளவு நாளைக்கு பொறுத்துக்க முடியும்? 6 மாசமா வாடகை பாக்கி, உங்களுக்கு பென்ஷன் வருதுல்ல, அது பத்தாது, டியூஷன் வேற எடுக்கிறீங்க. இன்னைக்கு விட்டுடுறேன், நாளைக்கு வந்து பணம் கேட்பேன். ஆனாலும் போக மாட்டேன். நாளைக்கு என் மாப்பிள்ளை வராது. என் மானம் போறதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா அது என் மாப்பிள்ளை முன்னாடி போக வேண்டாம். என் மூத்த பொண்ணு கல்யாணம் செலவு கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. அதனாலதான் உங்க வாடகை கொடுக்க முடியல. உங்க கையெடுத்து தெரிஞ்சு கேட்டுக்கிறேன். இந்த 1 மாசம் பொறுத்துக்குங்க. அடுத்த மாசம் சேர்த்து கொடுத்துட்றேன். மாசம் தவறாம மளிகை பாக்கி கொடுத்துட்டு வந்தீங்க. மானஸ்த நினைச்சு மரியாதை கொடுத்தேன். உங்க மூத்த பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க வார்த்தையை காப்பாற்ற மாட்டீங்க. கவரிமானா இருக்கிறீங்க. கழுத குட்டியா மாறிடக்கூடாது. நன்றி மறந்துடாதீங்க. நான் மறந்தாலும் என் வயிறு மறக்காது. பாத்திரத்துக்கு நீதான் அறுத்து கொடுத்து உதவி இருக்கேன். என்ன பொண்ணு கல்யாணத்துல கொஞ்சம் செலவு அதிகமாயிருக்கு. அதனாலதான் உடனே பணம் கொடுக்க முடியல. ஆனா நிச்சயமா கொடுத்துருவேன். நான் வாக்கு தவற மாட்டேன். என்னை நம்புங்க. நான் கவனமானோ இல்லையோ, ஆனா நிச்சயமா கழுத குட்டி இல்லை. என்ன அப்படியே கனவு காண ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்ல, கனவு காணல, கடனை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னங்க இது, திடீர்னு மாப்பிள்ளைய கூட்டிட்டு வரேன்னு சொல்றீங்க? அங்கதான் நிக்கிறான் இந்த தரகர் தனிகாஜலம். இந்த தனிகாஜலம் ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சாச்சுன்னா அங்க எல்லாருக்கும் கல்யாணத்தை முடிக்காம வெளியே வரவே மாட்டான். ஆமா, உங்க பொண்ணுங்க யாரையுமே நான் பார்த்தது இல்லையே. அவங்கள கொஞ்சம் வர சொல்லுங்க. ஏன்னா அவங்கள பார்த்தேன்னு வச்சுங்க, அவங்களுக்கு ஏத்த மாப்பிள்ளைய தேடுறதுக்கு எனக்கு சௌரியமா இருக்கும். அது சரி, நீங்க மூத்த பொண்ணை தானே பாத்திருக்கீங்க. ஆமா, போய் எல்லாரையும் கூட்டு வா. இந்த பாருங்க, பெரிய பொண்ணுக்கு நடந்த கல்யாணத்துக்கு வாங்கின கடனே நான் இன்னும் அடைக்கல. ஏதோ பென்ஷன்ல வயத்தை கழுவிக்கிட்டு இருக்கேன். இப்போ இன்னொரு கல்யாணம்னா எனக்கு அடாடாடாடா. நீங்க என்னங்க, நீங்க நம்ம கஷ்டம் எப்பவும் இருக்கத்தான் செய்யும். அதுக்காக கல்யாணத்தை நிறுத்த முடியுமா? பையன் கவர்மெண்ட் உத்தியோகம், நல்ல குடும்பம். இருக்கட்டும், அதெல்லாம் சரிதான். ஆனா எனக்கு வரதட்சணை கொடுக்க முடியாது. அங்கதான் நிக்கிறான் இந்த தனிகாஜலம். நீங்க எங்க என்ன? நான் வரதட்சணை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். வரதட்சணையா? வாயே திறக்கப்படாது. கேட்க மாட்டானே, நமக்கு தெரிஞ்ச குடும்பம். அப்படியா? ஓஹோ, வாமா. இது உங்க முதல் பொண்ணு சூரியலட்சுமி. இவளுக்கு நான் தானே கல்யாணத்தை பண்ணி வச்சேன். ஆமா, நீமா? சந்திரலட்சுமி. உன் பேரு? சௌந்தரியலட்சுமி. நீ? சந்தானலட்சுமி. படிக்கிறாங்க. நான் தான் கடைக்குட்டி ஜெயலட்சுமி. ஹலோ அங்கிள். அடாடாடாடா, பேருக்கு ஏத்த மாதிரி தைரியமா இருக்கமா நீ? இவள நான் ரொம்ப செல்லமா குழந்தைன்னு சொல்லுவேன். ரொம்ப துருதுருப்பான பொண்ணு. அப்படியா? எல்லாரையும் பார்த்தாச்சா? பார்த்தாச்சுமா. சொல்லமா? அது வந்து யோசிக்காதீங்க, ஏதாவது சொல்லிட போறா. நீ போமா, நீ போ. நீங்க எல்லாம் போங்க. நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்க ஒன்னும் பயப்பட தேவையில்லை. எல்லாத்துக்கும் நான் இருக்கிறேன்.
ஏன்னா நானும் புள்ள குட்டிங்களை பெற்றவன் தான். உங்க கஷ்டம் எனக்கு நல்லா தெரியும். அதனால உங்க எல்லா பெண்களுக்கும் கல்யாணத்தை முடிச்சு வைக்க வேண்டியது என் பொறுப்பு. ஆமா தரகர, என் பேத்திகளை வரிசையா நிக்க வச்சு பார்த்தியே, ஒரே நேரத்துல மாப்பிள்ளைய கொண்டாட போற. அது வந்து என் தொழில் ரீதியா நான் சொன்னேன். நீ ஒண்ணு சரியில்லை. அம்மா அது பரவாயில்ல, நீ போமா போ, கோச்சுக்காத போ. அது அவ பழைய காலத்து ஆளு. என் பொண்ணுகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆகலைங்கிற வருத்தத்துல ஏதோ பேசிட்டா, தப்பா எடுத்துக்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. 60 வயசானாலே அரை குழந்தைக்கு சமம் சொல்லுவாங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இப்ப நான் என்ன பண்றேன், நேர மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் பொண்ணு பார்க்க வேண்டிய ஏற்பாடுலாம் பண்ணிட்டு வந்துடுறேன். முதல்ல நீங்க எல்லாம் தான் ரெடியா இருக்கணும். நான் இங்கேயே இருப்பேன். எனக்கு என் ஃப்ரெண்டு கெங்காவன் பார்க்கணும். அவன் கூடவே இருந்தான்னா அவனுக்கு தெம்பா இருக்கும். அதான். அப்ப நான் வரட்டுமா? நீங்க போயிட்டு வாங்க. இன்னைய மீட்டர் விழுந்தாச்சு. படிவு உள்ள வா. வடிவு, நல்ல நேரத்துல வந்த. எனக்கு இன்னைக்கு பூ வேணும். அதெல்லாம் முடியாதுமா, இன்னைக்கு நல்ல நாள், கடன் கொடுக்க முடியாது. இல்ல, நீ அப்படி சொல்லக்கூடாது. எனக்கு இன்னைக்கு ஒரு 5 முழம் பூ வேணும். என்னம்மா இது, ஏற்கனவே 32 ரூபா பாக்கி, இதுல கடன் வேற கேக்குறீங்க. அந்த கடனை பைசல் பண்ணிட்டு வாங்கிக்கங்க. இல்ல, நான் எதுக்கு சொல்றேன்னா, இன்னைக்கு சந்திரலட்சுமி பொண்ணு பார்க்க வராங்க, அதனாலதான் கேக்குறேன். சரி, நல்ல கருத்துக்கா கேக்குற. வேணா 2 முழம் தரேன், சந்திரலட்சுமி தலையில வச்சுடு. ஏழுக்கு ஏழுதானமா உதவ முடியும். உன்ன மாதிரி நல்ல மனசு உள்ளவங்க இருக்கிறதுனாலதான் இப்பெல்லாம் நாட்டுல மழையே பெய்யும். மழை எப்ப வரும், பொண்ணுக்கு மாலை எப்ப பூக்குன்னு யாருக்குப்பா தெரியுது? பொழுதே வெடிஞ்சாச்சு, அப்புறம் கோழிக்கு ஒரு ஏன் காத்துட்டு இருக்க? இதோ பார், அந்த புரோக்கர் சொல்றபடி நடந்துக்க. எல்லாத்தையும் அவன் பார்த்து. எவன் பார்த்துப்பான்? ஒருத்தட்ட கடன் வாங்கிட்டு அவன் முகத்தை நான் பார்த்துக்கணும். முதல் கல்யாணத்துக்கு இப்படித்தானே சொன்னேன். மாப்பிள்ளை வரதட்சணை வேண்டாம்னு சொன்னாரே தவிர கல்யாண செலவு இழுத்துருச்சு இல்ல. அந்த கல்யாணத்துக்கு வாங்கின கடனை என்ன அடைக்கல, அதுக்குள்ள இன்னொரு கல்யாணத்தை பத்தி பேசுற. காத்து மலைக்கு பயந்து ஆத்துல குதிச்ச கதையா இருக்கு. நீ சொல்ற மாதிரியே வச்சுப்போ. சம்சாரங்கிறது ஒரு பெரிய கடல். அதுலயும் நீ 5 பொண்ணை பத்த இல்லையா? அதனால என்ன குறிக்க சொல்றியா? அதெல்லாம் அவர் பேசி சொன்ன. இந்த பாரு கங்காதரா, ஒரு பொண்ணை பெத்து வளர்த்து படிக்க வைக்கிறது அவ்வளவு கஷ்டம் இல்லை. அது ஒரு சுகமான சுமை. ஆனா கல்யாணம் பண்ணி கொடுக்கறது இருக்க சோகமான சுமைங்கிறியா? அப்படி இல்ல. கல்யாணம் பண்ணி கொடுக்குற அளவுக்கு எனக்கு வசதி இல்லைன்னு தான் கவலைப்படுறேன். ஆமாப்பா, ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகிற வரைக்கும் கல்யாணத்துக்கு கடன் வாங்கணுமேனு கவலையா இருக்கு. கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் போற இடத்துல அவ கண்கலங்காம இருக்கணுமேனு கவலையா இருக்கு. நிலத்துல போட்டா சாம்பல், நெத்தில விட்டா விபூதி. நம்ம வீட்டுல இருக்கிற வரைக்கும் தான் நம்ம வீட்டு பொண்ணு. அவ அடுத்த வீட்டுக்கு போயிட்டான்னா குடும்ப தலைவி ஆயிடுறாள. மாப்பிள்ளை எப்படி வரப்போறானோ? அதே புத்திராக்கு மாப்பிள்ளை வந்திருக்காரு. இது என் ஃப்ரெண்டு கங்காதரன். தெரியுமா அவரை? ஏன் தெரியும்? எப்படி கல்யாண நேரத்துல வீட்டுல சாம்பார்லாம் ஊத்துனாரு அவர்தானே? இந்த ஞாபகம் வச்சிருக்கீங்களா? மாப்பிள்ளை வந்திருக்காரு. வாங்க மாப்பிள்ள, வாங்கத்தா. வாங்க. இந்தாங்க காஃபி. காஃபி இருக்கட்டும். முதல்ல நான் சொன்னது உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டியா? இன்னும் இல்லைங்க. ஏன்? நீங்க வந்ததுக்கு அப்புறம் சொல்லிக்கலாமேன்னு இருந்தேன். நான் சொல்றேனேன்னு தப்பா நினைக்காதீங்க. எங்க அப்பா உங்க மேல மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்காரு. நீங்க போய் அவர்கிட்ட ஸ்கூட்டர்லாம் கேட்டா நல்லா இருக்குமா? நல்லா இருக்குதோ நல்லா இருக்காதோ, இனிக்குதோ கசக்குதோ எனக்கு தெரியாது. ஒரு மாமனார்கிட்ட மருமகன் ஸ்கூட்டர் கேட்கறது முறை தானே? ஒன்னும் பெரிய முறை இல்லைங்க. இங்க பாருங்க, பால்ல சக்கரை தான் போடணும், கூழ்ல உப்பு தான் போடணும், அதுதாங்க முறை. உங்களுக்கே கார் வாங்குற அளவுக்கு வசதி இருக்கு. நீங்க போய் அவர்கிட்ட ஸ்கூட்டர் கேக்குறீங்களே? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப எனக்கு ஸ்கூட்டர் வந்தாகணும். இல்லைங்க, என் தங்கச்சி சந்திரலட்சுமி இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்க. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. இன்னும் நமக்கு செய்ய வேண்டியதே இது செய்யல. இதுக்குள்ள உன் தங்கச்சி கல்யாணம் ஏற்பாடா? கல்யாண ஏற்பாடை தான் சொல்றேன். என் மூத்த பொண்ணுக்கு வாங்கின கல்யாண கடனை நான் இன்னும் அடைக்கல. அதெல்லாம் விடுப்பா. கல்லுக்குள்ள இருக்கிற தேரைக்கு கூட பகவான் படியளந்துட்டு தான் இருக்காரு. அதெல்லாம் நினைக்காத, விடு. விட மாட்டேன். இது சாதாரண பிரச்சனை இல்ல. எனக்கு ஸ்கூட்டர் வேணும், கண்டிப்பா வேணும். கண்டிப்பா வேணுமா? எனக்கு எதுக்குப்பா சைக்கிள்? சைக்கிள் வாங்குற பணத்துல ஒரு மாசம் குடும்பத்தை ஓட்டிடுவேனே. சைக்கிள் இருந்தா உனக்கு நல்லா இருக்குல்ல. டியூஷன் சொல்ற நடந்தே போயிட்டு வர. அட புதுசு வேணா, செகண்ட் ஹேண்ட் வாங்கிக்க. செகண்ட் ஹேண்ட் வாங்கிக்கவா? பழைய ஸ்கூட்டர் வாங்கினா எனக்கு கேவலம். என் கூட பேங்க்ல வேலை செய்யற எல்லாருடைய மாமனாரும் தன்னோட மாப்பிள்ளைக்கு புது ஸ்கூட்டர் தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. எனக்கு புது ஸ்கூட்டர் தான் வேணும். அண்டர்ஸ்டாண்ட்? நல்லா ஞாபகம் வச்சுக்க.
புது ஸ்கூட்டர் இல்லாம உன்னை கூட்டு போக மாட்டான். இங்க பாருங்க, யானை மேல அம்பாரி கட்டலாம், பூனை மேல பொதி ஏத்த முடியாது. அடம் பிடிக்காதீங்க. அடம் பிடிக்கலப்பா. சைக்கிள் வச்சு மெயின்டைன் பண்றதுக்கு எனக்கு ஸ்டேட்டஸ் இல்ல. உங்களுக்கு ஸ்டேட்டஸ் இல்லைன்னு நான் சொல்லலைங்க. அமைதியான குளத்துல கல் எறிஞ்ச மாதிரி அவர் மனசை கலங்க வச்சிடாதீங்க. நெல்லு போட்ட நிலத்துல கொள்ளு விளைஞ்சாலும் பரவாயில்லைங்க, முள்ளு விளைய வச்சிடாதீங்க. இத பார், ஏதோ நீ அழகா இருக்கிறேன்னு உங்ககிட்ட வரதட்சணை வாங்காம நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்ப எனக்கு அந்த ஸ்கூட்டர் வரலன்னு வச்சுக்க, காலத்துக்கு நீ வாழா வெட்டிதான். ஞாபகம் வச்சுக்கோ, காலத்துக்கு வாழா வெட்டிதான், வாழா வெட்டிதான். சூரியலட்சுமி, பொண்ணை அழைச்சிக்கலாமா? இது என் சம்சாரம் முத்துராக்கு, இது என் நெருங்கிய நண்பர் கங்காதரன். மாப்பிள்ள, நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவர். பொண்ணு ரொம்ப அழகா இருக்கும். நீங்களும் ரொம்ப கொடுத்து வச்சவர் தான். ஏன்னா கவர்மெண்ட் மாப்பிள்ள கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணுமே. அதெல்லாம் இருக்கட்டும், பொண்ணு அழைச்சிட்டு வாங்க பாப்போம். இந்த வந்துட்டாளே, வாமா, வந்துட்டா. நமஸ்காரம் பண்ணிக்க. மாப்பிள்ள, பொண்ணை நல்லா பாத்துருங்க. அப்புறம் அந்த குறை இந்த குறைன்னு சொல்லக்கூடாது. என்ன போச்சு இருக்குமா? முத்துராக்கு, உள்ள கூட்டு போமா. பொண்ணுக்கு பேர் என்ன வச்சிருக்கீங்க? பொண்ணு பேரு சந்திரலட்சுமி. ஆஹா, சந்திரன் கூட தான் பௌர்ணமிக்கு அப்புறம் தேஞ்சு போயிட்டே இருக்கு. நல்ல பேர் வச்சிருக்கீங்களே. லட்சுமி, சும்மா இருங்கல. என்ன புரோக்கரே, நான் வாத்தியாரா இருக்கும்போது பிள்ளைகளை பெஞ்சு மேல ஏத்தி பழக்கம். இப்ப நான் 5 பிள்ளைகளை பெற்றதுக்காக என்ன இந்த அம்மா பெஞ்சு மேல ஏத்துருவ போல் இருக்கே. நீங்க ஒண்ணும் தப்பா நினைக்காதீங்க. மாப்பிள்ளையோட அம்மாவோட வாய் 70 mm மாதிரி. நாம போக போக டிவி ஸ்கிரீனா சுருக்கிடுவோம். மெல்ல மெல்ல பேசுங்க. என்ன பாக்குறீங்க? கேளுங்களேன். கேக்குறேன். டோன்ட் மிஸ்டேக் மீ. இப்ப நாங்க பார்த்தது உங்க 2வது பொண்ணுங்களா? ஆமாங்க. அப்ப 3வது பொண்ணு பேர் என்னங்க? சௌந்தரி லட்சுமி. என்ன எல்லாம் லட்சுமி மயமா இருக்கு? சம்பந்தி அம்மா, உங்க பேரு யோக லட்சுமி. இந்த வீட்டுல 5 லட்சுமி. காக்கி சட்டை போட்டவெல்லாம் கான்ஸ்டபிள் ஆயிட முடியுமா? லட்சுமி கராஜ் இருக்கணுமே, அதுவும் என்ன மாதிரி? என்ன தரிகாச்சலம், இந்த அம்மா என்னன்னோ பேசுறாங்களே. அதான் சொன்னேனே, மாப்பிள்ளையோட அம்மாவோட வாய் 70 mm நீங்க. அத போக போக சுருக்கிடுவோம். போக போக சரியாகுதோ இல்லையோ, பழகி போயிடும். பழகிடும். அவங்க ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க, நீங்க ஏதாவது கேளுங்களேன். கேக்குறேன். சம்பந்தி, டோன்ட் மிஸ்டேக் மீ. உங்க 3வது பொண்ணு சௌந்தரலட்சுமிய கொஞ்சம் கூப்பிடுங்களேன், பார்க்கலாம். யோ தரகு, என்னையாது பொண்ணுங்கெல்லாம் வரிசையா நிக்க வச்சு பார்க்க தான் கூட்டு வந்தியா? ஐயோ, நானே ஒரு சின்ன புள்ளிய வச்சு அத கோடாக்கி அது மேல ரோடு போட்டு அது மேல பஸ்ஸே ஓட்டவனாச்சே. இவங்க என்னடானா ரோடு மேல கப்பலையே ஓட்டுறாங்களே. இவங்க என்ன சொல்றாங்கன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அது ஒண்ணு இல்ல சம்பந்தி, நம்ம வீட்டுல 2 மாப்பிள்ளை பாருங்க. அதனால 2 பொண்ணையும் பார்த்துட்டா ஒரே பந்தல்ல 2 கல்யாணத்தையும் முடிச்சிடலாம் பாருங்க. அதுக்காக. ஆஹா, அதான பார்த்தேன். தகரம் தங்கமா மாறலாம், ஆனா இந்த தரகர் தனியாஜலம் போட்ட கணக்கு தப்பவே தப்பாது. என்ன யோசிக்கிறீங்க? பட்டுப்பூச்சி தானா நெசவு செஞ்சு பட்டு புடவையா வந்து அதுவே உங்க பொண்ணுக்கு கட்டி விட்ட மாதிரி ஆயிருச்சு. கூப்பிடுங்க சௌந்தரலட்சுமிய, ஒரே பந்தல்ல 2 கல்யாணத்தையும் ஜாம் ஜாம் முடிச்சிடலாம். சொல்றேன், புதுசா பூதம் புறப்பட்ட மாதிரி இருக்கு. இனிமே நம்மள ஆண்டவன் தான் காப்பாத்தணும். என்ன பண்ண முடியும் சொல்லு? கடலுக்கு வாக்கப்பட்டாச்சு. உப்பு தண்ணியை குடிக்க மாட்டேன்னா முடியுமா? பாப்போம். இப்ப வந்துடுறேன், ஒரு நிமிஷம். இது என்னங்க கூத்து? சௌந்தரிய லட்சுமியை பார்க்கணும்னு சொல்றாங்க. சரி சரி, அவங்க ஏதோ கேட்கறாங்க, அனுப்பி வை. ஒரே மேடல் 2 பேரும் கல்யாணம் ஆனன்னு விதியோ என்னமோ. விதியை நான் ஒத்துக்கிறேன். நான் 10 பொருத்தம் பார்த்து கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன். அவங்க வாழ்க்கை நல்லாவே அமையாது. ஆனா பொருத்தமே இல்லாம லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, அவங்க வாழ்க்கை நல்லா அமையுது. ஆக நீங்க கல்யாணம் பண்ணி வச்ச தம்பதிகள் யாருமே நல்லா இல்லைன்னு நீங்களே ஒத்துக்கிறீங்க. அட என்னங்க நீங்க, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னாங்க. ஒரு பேச்சுக்கு தாங்க சொல்றேன். 2 பொண்ணுங்களை பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்கன்னா சரி, 2 பொண்ணையும் பிடிக்கலன்னு சொல்லிட்டா? நீ என்ன சொல்ற? நாம அப்படி நினைக்கணும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். சீக்கிரம் அனுப்பி வை. என்ன
ரெண்டாவது பொண்ணு ரெடியா? ரெடி ஆயிட்டா? யோகலட்சுமி அம்மா, உங்களுக்கு மூணாவது பையன் யாராவது இருக்கானா? என்ன சந்தான லட்சுமியும் பொண்ணு பார்த்துடலாம். யோ தரகு, உன் உடம்பு வளர்ந்துருக்க அளவு மூளை வளரலையா? அட அதுக்கு இல்லைங்க, மூளையே இல்லைங்கிறியா? எல்லாரையும் உங்களை போலவே நினைக்காதீங்க. அட அதுக்கு சொல்லிங்க, அதாவது இவங்களுக்கு பொண்ணு பார்க்குற செலவு மிச்சம், நமக்கு சொஜ்ஜி பஜ்ஜி மிச்சம். இந்த 3 கல்யாணத்தையும் ஒன்னா நடத்தினோன்னு வச்சுங்க, எனக்கு கொடுக்க வேண்டிய தரகு கமிஷனை நான் கொஞ்சம் கன்செஷன் ரேட் போட்டுக்குவேன். வாய முடியா? சௌந்தரா, இருமா ஒரு நிமிஷம். வாமா. வாமா, நமஸ்காரம் பண்ணு. கூட்டு போமா. அப்புறம் என்ன, 2 கல்யாணத்தையும் ஒரே பந்தல முடிச்சிடலாம். என்ன 2 கல்யாணமா? சொல்லுங்க. சொல்றேன். டோன்ட் மிஸ்டேக் மீ, எங்களுக்கு ஒரே பிள்ளை தான். என்னது, ஒரே பிள்ளையா? அப்புறம் எதுக்கு 2 பிள்ளையும் பாத்தீங்க? டோன்ட் மிஸ்டேக் மீ, இதெல்லாம் என் பொண்டாட்டி ஐடியா. ஏன் தயங்குறீங்க? நாம பிள்ளைய பெற்றவங்க, தைரியமா சொல்லுங்க. சொல்றேன். டோன்ட் மிஸ்டேக் மீ, உங்க 2வது பொண்ணு சந்திரலட்சுமி கொஞ்சம் வயசான மாதிரி இருக்கு, அதனாலதான் 3வது பொண்ணை பார்த்தோம். இது உங்களுக்கே நல்லா இருக்கா சார்? ஏன் நல்லா இல்ல? நாங்க பையனை பெற்றவங்க எத்தனை பொண்ணாலும் பார்த்துட்டு போவோம். அதுக்காக ஒரே வீட்டுல 2 பொண்ணை பாப்பீங்களா? பொண்ணுங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு காலம் போச்சு இல்ல? புரியாம பேசுறீங்கய்யா. மாப்பிள்ளைங்கிறது தங்க மீன், கோல்டன் பிஷ். அதுக்கு தினமும் தண்ணியா மாத்தி தீனிய போட்டு வளர்த்தா கொழு கொழுன்னு வளரும், எப்பவும் மதிப்பு மாறாது. ஆனா பொண்ணுங்கிறவ கடல் மீன் மாதிரி, கடல்ல இருந்து புடிச்சு கொண்டு வந்ததும் வித்தாகணும். ஏன் வீண் பேச்சு? நீங்க விஷயத்துக்கு வாங்க. வந்துட்டேன். சம்பந்தி, டோன்ட் மிஸ்டேக் மீ, உங்க 3வது பொண்ணை கட்டிக்கிறதா இருந்தா ஒரு 50,000 போதும். ஏன்னா அது கொஞ்சம் இலசு பாருங்க. உங்க 2வது பொண்ணை கட்டிக்கிறதா இருந்தா 1 லட்சம் வேணும். ஏன்னா அது வயசான பொண்ணு. எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. கையில எங்க இருக்கு? எல்லாம் கரன்சில தான் இருக்கு. இந்த பாருங்க, நீங்க கேட்கிற அளவுக்குள்ள பணத்தை கொடுக்கிற நிலைமையில நான் இல்ல. என்ன சொல்றீங்க? சொல்றதுக்கு என்ன இருக்கு? நீங்க தகுதி மேல ஆசைப்படுறீங்க, வாங்க போலாம். இல்ல சம்பந்தி, நாங்க சம்பந்தி சொல்றத கேளுங்க. வரதட்சணை கேட்காத மாப்பிள்ளையா கிடைச்சாருன்னு நினைச்சு நான் சந்தோஷப்பட்டேன். பட்டு சிலை கிடைக்கலன்னாலும் பருப்பு சிலையாவது கிடைக்கும்னு நினைச்சேன். ஆனா மட்டு சீலைக்கு கூட வழி இல்லாம போயிடுச்சு. 5-6 பெற்றா அரசனும் ஆண்டியாவான்னு சொல்லுவாங்க. சாத்தியார்களை பார்த்து ஒத்தி கட்டு போய் ஆண் குழந்தைக்கு ஆசைப்பட்டு அடுக்கடுக்கா பொண்ணை பெற்று. நீ அழாதம்மா, நீ அழாத. என்ன ஆயாதுன்னு சொல்லிட்டு நீங்க அழறீங்களே. உங்களெல்லாம் நான் எப்படி கரை சேர்க்க போறேன்? பெண்ணை பெற்றவங்களா ஏன்பா கரை சேர்க்கணும் சொல்றீங்க? நாங்க என்ன கடலையா மூழ்கிட்டோம்? ஒரு நிமிஷம். நல்ல இடத்துல பொண்ணு பார்க்க வந்தீங்க, வாங்க எல்லாரும். தம்பி, மாப்பிள்ளை தம்பி, கொஞ்சம் நில்லுங்க தம்பி. என் 2வது பேத்திக்கு வயசு அதிகம்ட்டு 1 லட்சம் ரூபாய் கேட்டீங்க. என் 3வது பேத்திக்கு வயசு கம்மின்னு 50,000 ரூபாய் கேட்டீங்க. எதனால? வயசுக்கேற்ற வரதட்சணை கேட்குறீங்க. அதுக்கு என்ன இப்ப? தம்பி, எனக்கு புருஷன் இல்ல, ஒரு 5 லட்சம் ரூபாய் தரேன், என்ன கட்டிக்கிறீங்களா? கிழவி, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? உங்களுக்கு பண பைத்தியம் பிடிச்சிருக்கு, எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. என்ன கிழவி கிண்டலா? கிண்டல் இல்ல மிஸ்டர். எங்க பாட்டி கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? உங்களுக்கு வேண்டியது பணம் தானே. கரன்சியை கையில கொடுத்தா கண்ணை மூடிட்டு வயசை மறந்துடுவீங்களே. அதானே இந்த பொண்ணு என்ன இப்படி பேசுது? கூறுகட்ட மனுஷா. அதானே டோன்ட் மிஸ்டேக் மீ, நீ சின்ன பொண்ணு, இளங்கண்ணு பயமறியாதுங்கிற மாதிரி பேசுற. இது நல்லா இல்ல. நீங்க நடந்துட்டது மட்டும் ரொம்ப நல்லா இருக்கா? அப்படி என்ன ஊர்வலத்தை கேட்காத கேட்டு விட்டோம். வரதட்சணை கேட்கறது ஒரு வெரைட்டியால கேக்குறீங்க. வயசு கேட்ட வரதட்சணை கேட்கிற உங்க பாணியே தனி. ஏன் மிஸ்டர் மாப்பிள்ள, இந்த வாயை திறக்க மாட்டீங்களா? வந்து அப்பா, வாயை திறந்துட்டீங்களே. பட்ஜெட் சிங்கரித்தா வாயை திறக்கீங்கன்னு நினைச்சேன். சாரி. என்னது சாரியா?
காலை மிதிச்சா சாரி சொல்லலாம், கத்தியால குத்திட்டு சாரியா சொல்றீங்க? கொலைகார பாவிகளா! வயசுக்கேத்த வரதட்சணை கேக்குற நீ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கொலைகார. வரிசையா நிக்க வச்சு பொண்ணு பாக்குறதுக்கு நாங்க என்ன சந்தையில நிக்கிற மாடுங்களாயா? பாப்பா பார்த்து பேசுமா. பார்த்துதான் பேசுறேன். உங்க கேட்கறதுக்கு ஆள் இல்ல நினைச்சீங்களா? யாருமா தைரியலட்சுமி? இவதான் தைரியலட்சுமி, என் பொண்ணு. நீதான் போன் பண்ணியா? ஆமா, எங்க அந்த வரதட்சணை கும்பல்? இதோ இவங்கதான். கான்ஸ்டபிள், இவெல்லாம் ஜீப்ல ஏத்து. சொல்லுவாங்க, பார்த்து வசதியா உட்காந்துக்குங்க. வரதட்சணையா கேக்குறீங்க? யானை குட்டி மாதிரி ஒரு மாப்பிளைய வச்சுக்கிட்டு மூஞ்சிகளை பாருங்க. போங்க போங்க போங்க. இப்படி ஒரு பெண்ணை பத்த வைக்கிறீங்க, பெருமை பண்ணுங்க சார். கங்க்ராட்ஸ். அம்மா தைரியலட்சுமி, உன் துடிச்சல ரொம்ப பாராட்டுறமா. அம்மா தைரியலட்சுமி, நீ பேருக்கு ஏத்த மாதிரி சின்ன பொண்ணா இருந்தாலும் பெரிய காரியம் பண்ணிட்டமா. அப்பா, 5 பொண்ணை பெத்தவ அரசனாலும் ஆண்டி ஆவாங்கிறதுலாம் அந்த காலம். இப்பெல்லாம் 5 புள்ளைய பெத்தவன் தான் யாருமே சோறு போடாம ரோட்ல அலையறாங்க. நீங்க கவலைப்படாதீங்கப்பா, நாங்க 5 பேருமே நல்லா சம்பாதிச்சு உங்களை காப்பாத்துறோம். என்ன காப்பாத்துறது இருக்கட்டுமா, உங்க கல்யாணம் எப்படிமா நடக்கும்? ஏன்பா கவலைப்படுறீங்க? நம்ம பெரியக்கா புருஷன் வரதட்சணை வாங்காம கல்யாணம் பண்ணிக்கல, அதே மாதிரி ஆம்பளைங்க வருவாங்க. நம்ம எல்லா அக்காக்கும் கல்யாணம் பண்ணிடலாம். சின்ன பொண்ணா இருந்தாலும் என்னை மன்னிச்சிருமா. வரதட்சணை வாங்காம உங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டது என்னவோ உண்மைதான். ஆனா நான் இப்ப வந்த காரணம் என் ஃப்ரெண்ட்ஸ் பேச்செல்லாம் கேட்டு மாமனார் வீட்டுல ஸ்கூட்டர் வாங்கி தர சொல்லி ஒக்காவை அனுப்பிட்டு நானும் வந்தம்மா. என்னது ஸ்கூட்டரா? சிவலிங்கமே சைக்கிள் கேட்டப்போ பூசாரி புல்லட் கேட்ட கதியாரு. கணேஷ், உன் மாமனார் பழைய சைக்கிள் வாங்குறதுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கார். அவர்கிட்ட போய் புது ஸ்கூட்டர் கேட்கிறியப்ப, இது உனக்கே நல்லா இருக்கா? அதுக்காக நான் வெட்கப்படுறேன், வேதனைப்படுறேன் சார். இப்ப இங்க நடந்தெல்லாம் பார்த்து நான் மனம் மாறிட்டேன் சார். வெரி குட் மாமா.